அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 8 மாணவர்களுக்கு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். பரப்பளவு சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு யூனிட் இது. செகண்ட் டேர்மில் பார்ட் 1லையும் வரும், பார்ட் 2லையும் இந்த கேள்வி இடம்பெறும். நீங்கள் கிரேட் 7ல் பரப்பளவு என்ற பாடத்தில் சதுரம் மற்றும் செவ்வகத்தினுடைய பரப்பளவு சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். சதுரம் மற்றும் செவ்வகத்தினுடைய பொதுவான வாய்ப்பாடு, பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு நீளம் தர அகலம் என்று படித்திருக்கின்றோம். அதே போன்று கிரேட் 8ல் இந்த சதுரம் செவ்வகம் விட்டு மிக முக்கியமான ஒரு தள உருவத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முக்கோணியின் பரப்பளவு. இதில் முக்கோணியின் பரப்பளவு, அடுத்தது கூட்டுத்தள உருவின் பரப்பளவு என்று 2 தலைப்புகள் காணப்படுகின்றது. இன்றைய நாள் வகுப்புல முக்கோணியின் பரப்பளவு சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். இப்போ உங்களுக்கு முக்கோணி என்றால் தெரியும். 3 நேர்கோட்டு துண்டத்தை கொண்டு அல்லது 3 பக்கம், அந்த 3 நேர்கோட்டு துண்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மூடிய தள உருதான் முக்கோணி என்று அழைக்கப்படும். அந்த முக்கோணிக்கு 3 பக்கம் இருப்பது போன்று 3 கோணங்கள், 3 உச்சிகள் காணப்படும். சிறிய வகுப்புல படிச்சிருப்பீங்க. அந்த முக்கோணத்தை பக்கங்கள் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமனில் பக்க முக்கோணி. கோணங்கள் அடிப்படையில் முக்கோணியை 3 வகையாக பிரிக்கலாம். கூறுங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி. இது சம்பந்தமாக கிரேட் 7ல் முக்கோணி என்ற பாடத்தினூடாக படித்திருப்பீர்கள். அப்போ இங்கு முக்கோணியின் பரப்பளவு, பரப்பளவு என்று சொன்னால் அதில் குறியீடு ஏரியா என்று சொல்லப்படும். ஏ என்று போட்டு இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குடா. அரை தார அடி தார செங்குத்து உயரம். நான் சோட்டா சே டொட் உயரம் என்று போறேன். அது செங்குத்து உயரம். இதுதான் ஒரு முக்கோணி. எந்த முக்கோணியாக இருந்தாலும் சரி, அது செங்கோண முக்கோணியாக இருந்தாலும் சரி, எப்படியான முக்கோணியாக இருந்தாலும் அதில் பரப்பளவுக்கான சமன்பாடு அரை தர அடி தர செங்குத்து உயரம். இப்போ இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா அரை அப்படியே வரும். இந்த அடி செங்குத்து உயரம் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொன்ன பிள்ளைகள், இங்கு ஏ என்ற உச்சியிலிருந்து பிசி என்ற அடிக்கு ஒரு கோடு வரையப்படுது. இந்த அடையாளம் போடப்பட்டால் இதான் செங்குத்து, செங்குத்து செங்கோணம் 90 பாக. அப்போ இந்த கோடு செங்குத்தாக இருக்கும். இந்த அடையாளம் இந்த 90 பாக எங்கே மீட் பண்ணுதோ அந்த மீட் பண்ணுற இடம்தான் அடியாக இருக்கும், பேஸ் அடியாக இருக்கும். அப்போ இந்த அடையாளம் எங்கே சந்திக்குது? பிசியில். அதில் நீளத்தின் பெருமானம் ஏ என்று சொல்லப்படுது. அதில் செங்குத்து உயரம் எச் என்று சொல்லப்படுது. இதை சுருக்கையெல்லாம் இதை அப்படியே போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இது சம்பந்தமாக நம்ம ஒரு உதாரண கேள்வியை, ஒரு பட கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ ஒரு முக்கோணிக்கு இப்படி செங்குத்து உயரம் 10 சென்டிமீட்டர், அதில் அடி 8 சென்டிமீட்டர் என்றால் பரப்பளவு சமன் அரை தார அடி உங்களுக்கு தெரியும். இந்த செங்குத்து கோடு எங்கே மீட் பண்ணுதோ அதான் அடி 8, செங்குத்து உயரம் 10 என்று வருது. இதை எவ்வாறு சுருக்கி கொள்ளணும்டா, இந்த 2ஐயும் 8ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 4 முறை என்று வரும். அதன் பிறகு 4 10ஆல் பெருக்கும் போது 40 சென்டிமீட்டர். அந்த சென்டிமீட்டருக்கு தான் வர்க்கம் போடணும். 40க்கு வர்க்கம் போட போகிறோம். 40 சென்டிமீட்டர் வர்க்கம். இவ்வாறு பார்ட் 1ல் மிக இலகுவான ஒரு கேள்வி வரும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். உதாரணத்தை பாருங்கடா. இப்படி ஒரு செங்கோண முக்கோணி, செங்கோணம் என்ற உங்களுக்கு தெரியும். இப்படி செங்குத்தாக இருந்தால் இந்த முக்கோணிற பெயர் செங்கோண முக்கோணி. இதில் பரப்பளவை கேட்டால் பரப்பு சாமன் அரை தார அடி தார செங்குத்து உயரம். அது சமன்பாட்டை போட்டு எழுதியும் செய்யலாம், அல்லது சமன்பாட்டை நீங்கள் மனதால் நினைத்து கொண்டு அரை தார அடி என்று சொன்ன பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும். இதில் தேவையில்லாத பக்க நீளங்களும் தரப்படும். அதை நாம் என்ன செய்ய பார்த்து கொள்ளக்கூடாது. நமக்கு என்னென்ன பருமன் தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். அடியும் செங்குத்து உயரமும் தேவை என்று சொன்னால், நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன், இந்த செங்குத்து கோடு எங்கே மீட் பண்ணுதோ, எங்கே சந்திக்கின்றதோ அதான் அடியாக இருக்கும். அப்போ அடி 6,
செங்குத்து உயரம் வந்து 8 என்று தரப்படுது. அப்போ இதில் செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ளதா செம்பக்கம், அதை நீங்கள் கிரேட் 9க்கு போனால் படிப்பீங்க. அப்போ இது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக தரப்பட்டிருக்கு. அப்போ அதையும் சேர்த்து பெருக்கக்கூடாது. நமக்கு தேவை என்ன? அரை தர அடி தர செங்குத்து உயரம், இதான் வாய்ப்பாடு. அதில் செங்குத்து கோடு எங்கே வந்து மீட் பண்ணுதோ அதான் பேஸ் அடியாக இருக்கும். அந்த நிலைக்குத்தான கோடு செங்குத்து உயரமாக இருக்கும். சரிதானே? அப்போ அரை தர அடி 6 செங்குத்து உயரம் 8 போட்டு இப்போ 2ஐயும் 6ஐயும் சுருக்கலாம். 2ஆல் 1 முறை, இது 3 முறை. அதன் பிறகு இனி சுருக்கள் இல்லை. 3 8ஆல் பெருக்கும் போது 24 சென்டிமீட்டர். அலகுக்கு தான் வர்க்கம் போட வேண்டும். மீட்டர் வந்தால் மீட்டர் வர்க்கம், சென்டிமீட்டர் வந்தால் சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ இந்த 3வது உருவத்தை பாருங்க. இந்த கருப்பால கீறப்பட்டது தான் படம். இதை அவன் புள்ளிக்கோட்டால சில படம் ஜாயின் பண்ணப்பட்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதில் தெளிவாக விளங்கணும். இதில் செங்குத்து உயரத்தை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த புள்ளிக்கோடு, இதை கற்பனை கோடு என்றும் அழைக்கப்படும். கற்பனையாக அந்த செங்குத்து உயரத்தை கண்டுபிடிப்பதற்காக வரையப்பட்ட கோடு. அப்போ இந்த புள்ளிக்கோடில் வர இந்த பக்க நீளத்தை சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த செங்குத்து உயரத்தை கண்டுபிடிப்பதற்காக இப்போ நிலைக்குத்தாக ஒரு புள்ளிக்கோடையும் இந்த பக்கத்தை நீட்டினா ஒரு புள்ளிக்கோடு வருது. இந்த ரெண்டும் சந்திக்கின்ற இடத்துல தான் செங்குத்து கோடு 15 சென்டிமீட்டர் என்று தரப்படுது. நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன், எப்படியான முக்கோணியாக இருந்தாலும் பரப்பளவு காண்பதற்கான சமன்பாடு அரை தர அடி தர செங்குத்து உயரம். அப்போ இதில் அடி எப்படி பார்க்கிறேன்னா, அந்த செங்குத்து கோடு எங்கே வந்து சந்திக்கின்றதோ அதான் அடியாக இருக்கும். அப்போ அடி வந்து இருக்கு. அப்போ இந்த லெந்து சும்மா தருவான் 3 சென்டிமீட்டர் சும்மா உங்களுக்கு கேள்வியில் போடப்பட்டா இந்த 4ஐயும் 3ஐயும் கூட்டி 7 என்று போடக்கூடாது, 7 என்று போடக்கூடாது. இந்த புள்ளிக்கோட்டால் வரையப்பட்ட அந்த துண்டினுடைய நீளம் சேர்க்கப்பட மாட்டாது. அப்போ அடி எத்தனை சென்டிமீட்டர் என்றா 4, அதை மட்டும்தான் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பக்க நீளமும் தரப்பட்டா அந்த 2ஐயும் சேர்த்து கூட்டி போடக்கூடாது. சரிதானே? அப்போ அடி வந்து 4, செங்குத்து கோடு வந்து 15. இந்த செங்குத்து கோடு எங்கே வச்சு நம்ம செங்குத்து வரைந்தாலும் அந்த முக்கோணத்தில் செங்குத்து உயரம் மாறாது. அதை கட்டாயம் என்ன செய்யணும்? அந்த செங்குத்து உயரம் 15 நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு பாருங்க, 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். 1 முறை 2 முறை. அப்போ 2 15ஆல் பெருக்கும் போது 30 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கிடைக்கும். இப்போ 4வது படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்து கோடு தரப்படுது. அதில் அடி வந்து 5.2 தசத்தில் வருது. செங்குத்து உயரம் 4.8, அதுவும் தசத்தில் வருது. இப்படி தசத்திலையும் கேள்விகள் இடம் பெறலாம். அப்போ அரை தர அடி 5.2 தர செங்குத்து உயரம் 4.8. சுருக்க முடியும் என்றா சுருக்கணும். அப்படி சுருக்கல் இல்லைன்னு சொன்னால் நேருக்கு நேர் பெருக்கி வார விடைய 2ஆல் பிரித்து கொள்ள வேண்டும். தசத்திலையும் பரப்பளவு வரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2ஐயும் நான் 4.8 சுருக்க போகிறேன். 2ஐயும் 5.2 சுருக்கலாம், இலகுவாக இருக்கும். 2ஐயும் 4.8 சுருக்கினால் மிக இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ 4ல் 2 2 முறை, தசத்துக்கு தசத்தை வைக்க. 8ல் 2 4 முறை. இப்போ சுருக்கும் போது 2.4. அப்போ இறுதியாக யாரால பெருக்கணும்? 5.2 2.4ஆல் பெருக்கணும். இப்படி தசமதானங்கள் பெருக்கல் வரும்போது பிள்ளைகள் இதை முழு எண்ணுக்கு மாற்றுவோம். அப்போ ஒரு தசமதானம் வலது பக்கம் நகர்த்தினா 52, இங்கேயும் ஒரு தசமதானம் வலது பக்கம் நகர்த்தினா 24. அப்போ இங்கே ஒரு தசமதானம், இங்கே ஒரு தசமதானம், மொத்தம் 2 தசமதானம்ங்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இதை சாதாரணமாக பெருக்கிற மாதிரி பெருக்கிக் கொள்வோம். அப்போ 4 2 8, I 4 20, E 2 4, I 2 10. இதை கூட்டும் போது 8 4 2 1. அப்போ 1248 வரும். அப்போ நம்ம இதை தசமதானத்தை முழு எண்ணுக்கு மாற்றி தான் பெருக்கினோம்.
அப்போ இது உண்மையான விடை இல்லை. அப்போ ஒரு முழு எண்ணுக்கு தசம் இங்கே இருக்கும், நாம் இங்கே ஒரு தசமதானம் இங்கே ஒரு தசமதானம் மொத்தமாக 2 தசமதானம் நகர்த்தினோம் முன்னுக்கு. அப்போ அதே தசமதானத்தை இடது பக்கம் என்ன செய்யணும்னா நகர்த்த வேண்டும். 2 தசமதானத்தை இடது பக்கம் நகர்த்தும் போது அதில் கடைசி ஆன்சர் 12.48 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கிடைக்கும். இவ்வாறு தசமதானத்திலேயும் பரப்பளவு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெறும் பிள்ளைகள். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். 5வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். மிக முக்கியமான ஒரு கேள்வி பகுதி. என்னன்னு சொன்னா, ஒரே முக்கோணிக்குள்ள, இந்த முக்கோணிக்குள்ள பாருங்க 2 அடி 2 செங்குத்து உயரம் இருக்கு. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இப்போ இந்த உச்சியிலிருந்து ஒரு செங்குத்து கோடு வருது. அதே மாதிரி இந்த உச்சியிலிருந்து பாருங்க நீளத்தால நோட் பண்ணிருக்கு, இன்னும் ஒரு செங்குத்து கோடு வருது. இப்போ இதில் h என்று தரப்படுது. அந்த ஹெச்சின் பெருமானம், தெரியா கணியத்தின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் ஒரு சிறிய ஒரு தொடர்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரே முக்கோணிக்குள்ள 2 அடி 2 செங்குத்துயரம் காணப்பட்டால் அதனுடைய பரப்பளவுகள் ஒன்றுக்கொன்று சமன். அதாவது பிள்ளைகள், முக்கோணின பரப்பளவுக்குரிய வாய்ப்பாடு என்ன தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அரை தர அடி தர செங்குத்துயரம் படிச்சுட்டோம். இப்போ நாம் இதை செங்குத்து கோடாக எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு பாரு, இதை செங்குத்து கோடாக எடுத்தா இந்த செங்குத்து கோற்று அடி யாரு 8 மாறி 10 எடுக்கக்கூடாது. இப்போ நான் சொல்றது இதை செங்குத்து கோடாக நாம் எடுத்தோம் என்று சொன்னால் இந்த செங்குத்து கோடு எங்கே வந்து மீட் பண்ணுதோ அதான் அவர சோடி அடியாக இருக்கும். மாறி மற்றைய பெருமானத்தை போடக்கூடாது. அப்போ அடி எத்தனை 8, அதில் செங்குத்து உயரம் எத்தனமான 10, செங்குத்து உயரம் 10. தெளிவாக வழங்கணும். அப்போ இதை நாம் சுருக்கலாம். இதையும் வெட்டலாம். ஒரு முறை 4 முறை 4 10ஆல் பெருக்கினா 40 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அதே உருவத்தில் தெளிவாக பாருங்க, இன்னும் ஒரு அடியும் இன்னும் ஒரு செங்குத்து உயரமும் இருக்கு. ஸோ பரப்பு சமன் அரை தர அடியை பாருங்க, இதான் செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோடு இங்கே வந்து முற்றத்தால இவர் அடி. அப்போ அடி வந்து 10, செங்குத்து கோடு h என்று தரப்படுது. அப்போ h கண்டுபிடிக்கணும் என்றால் 2ஐயும் 10ஐயும் சுருக்கின ஒரு முறை 5 முறை. அப்போ a சமன் 5h என்று வரும். 5h பெருக்கினா 5h. இப்போ நான் இதுக்கு முதல் சொன்னேன், ஒரே உருவத்துக்குள்ள இப்படியான 2 அடி 2 செங்குத்து உயரம் வந்தால் அதில் பரப்பளவுகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும் சமன் சமன். ஸோ இதர பரப்பளவும் ஒன்றுக்கொன்று சமன். அப்போ இதர பரப்பளவு ஆல்ரெடி கண்டு வச்சிருக்கேன் 40. அப்போ 40 எதுக்கு சமனண்டா இவரத்தை நோட் பண்ணுறேன். 40 என்கிறது 5h சமன். 5h. அப்போ இதர பரப்பளவு 40 இதர பரப்பளவும் 40ஆகத்தான் இருக்கும். அந்த 40 நான் எதுக்கு சமப்படுத்துறேன் 5h சமப்படுத்தினா h கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அப்போ 5 பெருக்கப்படுது, அங்கே போனால் பிரிப்பாட்டா h 8 சென்டிமீட்டர் என்று விட வரும். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. நான் தனித்தனியை காணாம ஈஸியா இன்னும் ஒரு முறையில விளங்கப்படுத்தப்படுறேன். ஏன் இதை உடைச்சு விளங்கப்படுத்தினு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்விங்கிறதால இது விளங்க வேண்டும்ங்கிறதுக்காக தனித்தனியாக அந்தந்த சோடி எடுத்து பரப்பளவை கண்டு அந்த 2 பரப்பளவையும் சமப்படுத்தி தெரியா கணியத்தின் பெருமானத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த உருவத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த தேற்றம் அந்த சொன்ன விடயம் விளங்கியிருக்கும். ஒரே உருவத்துக்குள்ள வாரத்தால 2 பரப்பளவும் எப்படி இருக்கும் சமன். அதன் அடிப்படையில் பரப்பு சமன் அரை தார. இப்போ இது செங்குத்து கோடண்டா இவர் தான் அடி என்ன. அப்போ அடி எத்தனை தசத்தில் இருக்கு 12.8. செங்குத்து உயரத்தை பாருங்க 20. எல்லாத்திர அழகு மீட்டர்ல இருக்கு. புறவு போடுவோம். சமனை போட்டு ஏன் சமன் போடுறேன். அப்போ ஒரே முக்கோணிக்குள்ள வாரத்தால ஒரு சோடியின் பரப்பு மற்றைய சோடியின் பரப்பும் எப்படி இருக்கும் ஒன்றுக்கொன்று சமன். அப்போ நான் ஒரு சோடி எதன் எடுக்கணும்டா அரை தார கட்டாயம் அரை போடணும். அடி வந்து இந்த செங்குத்து கோடு எங்க வந்து முட்டுதோ அதான் அடி 12.8. செங்குத்து கோடத்தின 20. அது எதுக்கு சமனண்டா அரை தார. இவர் செங்குத்து கோடண்டா அடி வந்து 8. அப்போ இவர் செங்குத்து கோடுன்னு சொன்னா பிள்ளைகள் அடி வந்து 8. அப்போ 8 மீட்டர். அப்போ 8 தார
செங்குத்து உயரம் h என்று தரப்படுது. சில நேரம் செங்குத்து உயரத்தை தந்து போட்டு அடிய கேட்கலாம். எதை கேட்டாலும் இதான் முறை, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாறாது, அந்த முறை என்ன செய்யாது, மாறாது. ஒரே உருவத்துக்குள்ள வாரத்தால அதில் பரப்பளவுகள் ஒன்றுக்கொன்று சமன். அப்போ நீங்கள் தனித்தனியை கண்டும் இந்த மெதட்டூடாகவும் செய்யலாம், அல்லது ரெண்டு பரப்பளவையும் சமப்படுத்தி ரெண்டுக்கு நடுவில் சமனை போட்டு அந்த விடையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதே மெத்தடில் இதை நீங்கள் செய்து பாருங்கள், அதே ஆன்சர் வரும், 8 சென்டிமீட்டர் வரும். எப்படி சுருக்குறோனோ அதே மெத்தடில் இந்த கேள்வியும் செய்து பாருங்கள், சரிதானே? இப்போ சுருக்கலை பாருங்கள், 2ஐயும் 20ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 10 முறை 10 முறை. இப்போ 12 10ஆல் பெருக்கணுமெண்டா 10க்கு எத்தனை 0 1. அப்போ ஒரு தசமதானத்தை வலப்பக்கம் நகர்த்தக்கோல இது 128 வரும். எத்தனை வரும்? 128 வரும். 128 10ஆல் பெருக்கினா தான் 128ஓட ஒரு சைபரை சேர்க்கணும். இது தசம எண், அப்படி சேர்க்க முடியாது. 10க்கு ஒரு 0ங்கிறதால தசத்துல இருந்து ஒரு இலக்கத்தை வலது பக்கம் நகர்த்தினா இது முழு எண்ணாக மாறும், 128 மாறும். அங்கால 2ஐயும் 8ஐயும் சுருக்கின ஒரு முறை 4 முறை. அப்போ 4 எச்சால பெருக்கின 4h வரும். ஏற்கனவே செஞ்ச மாதிரி இந்த தொடர்பு வரும். இந்த தொடர்பு மாதிரி இந்த வருது தொடர்பு. இப்போ இந்த தொடர்புல இருந்து எச்சை கண்டுபிடிக்கணுமெண்டா 4 பெருக்குப்படுது, சமனுக்கு அங்கால போனால் பிரிப்படும். அப்போ 32 மீட்டர். அழகா போட்டுக்கொள்ளுங்க, மீட்டர் வரும். 32 மீட்டர் பரப்பளவு கேட்கல, அதில் நீளத்தை கேட்டுப்படுது. கடைசியாக தரப்பட்ட அழகை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறு தான் ஒரே முக்கோணிக்குள்ள 2 அடி 2 செங்குத்து உயரம் தரப்பட்டு அதில் ஒரு தெரியாக்க அணியம் தரப்பட்டால் அந்தந்த சோடியை பெருக்கி அதில் பரப்பளவுகளை ஒன்றுக்கொன்று சமப்படுத்தி அவன் கேட்ட தெரியாக்க அணியத்தின் பெருமானத்தை காண முடியும். அப்போ இன்றைய நாள் வகுப்பில் முக்கோணின் பரப்பளவு சம்பந்தமாக படிச்சிருக்கோம். சில நேரம் இப்படியான கேள்வியும் வரலாம். முக்கோணியின் பரப்பளவை தந்து போட்டு அதில் செங்குத்து உயரம் அல்லது அடியை கேட்டால் நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் செய்து பார்க்கணும். இப்படியான உங்களுக்கு பயிற்சிகள் குரூப் ஊடாக தரப்படும். இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் கூட பாடக்கோப்பில் நோட் பண்ணுங்க பிள்ளைகள். மெட்ஸுங்கிறது பயிற்சி, எவ்வளவுக்கு அதிகமான பயிற்சி எடுக்கமோ அதில் உங்களுக்கு 100% சிறந்த ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று நான் உங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய பயிற்சி இந்த குரூப்பில் சென்ட் பண்ணுவேன், சரிதான்? அதையும் நீங்கள் செய்து அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டு, இந்த பாடம் இதோட முடிவடையலை. இதோட ஒரு சிறிய தலைப்பு காணப்படுது, கூட்டுத்தள உருவின் பரப்பளவு. அது கிரேட் 7 நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிரேட் 8 காணப்படுது. அடுத்த வகுப்பில் அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.